மலரட்டும் மகிழ்வான வாழ்க்கை. இன்று 6 ஜனவரி. இன்றைய தலைப்பு சிந்தனைக்கு உரிய ஒன்று. இறைவனே உங்களுடையவராக ஆனால் என்ன ஆகும்? அப்படி பார்ப்போமா? இப்போ இந்த ராஜயோக வாழ்க்கையில் நாங்கள் அனுபவம் செய்வது என்னவென்றால், உன்னை அடைந்தோம், உலகை அடைந்தோம். கடவுளே நீங்கள் கிடச்ச பிறகு எங்களுக்கு உலகமே கிடச்சிட்டு அப்படின்னு அனுபவம் பண்ணுறோம். இன்னொரு அருமையான அனுபவம் என்ன தெரியுமா? தினசரி வாழ்க்கையிலேயே உன்னை அடைந்த பிறகு எனக்கு அடைவதற்கு வேறு ஒன்றுமே இல்லை, எனக்கு வேண்டவே வேண்டாம், நீ ஒரு ஆள் இருந்தாலே போதும் அப்படின்னு நான் அனுபவத்தை செய்கின்றேன். ஆக மனித மனமானது எப்பொழுதுமே ஆசைக்கு உட்பட்டதாக தான் இருக்கின்றது. விருப்பங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன, ஒன்றை தொடர்ந்து இன்னொன்று. இது ஒரு சைக்கிளிக்காக அல்லது இது ஒரு செயினாகவே வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த திருப்தி வருகின்றது, ஏற்படுகின்றது என்றால், இந்த ஒரே ஒரு அனுபவம் தான். இறைவனே நாம் அடைந்து விட்டோமானால் அதனுடைய ரெஃப்ளெக்ஷன் இல்லை, அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, உலகமே நாம் அடைந்தவர்களாக ஆகிவிடுகின்றோம். உதாரணத்துக்கு, இறைவனுடைய ஞானத்தில் நாம் அனைவரும் உயிர்கள், ஆத்மாக்கள். நாம் அனைவருடைய தந்தை இறைவன். அதனால்தான் அவரை காட் ஃபாதர்னு சொல்கிறோம். அவரை நாம் அடையும் பொழுது அவரிடமிருந்து ஆஸ்திகளையும் நாம் ஆட்டோமேட்டிக்காக அடைகின்றோம். அதை நம்ம கேட்டு பெறுவதில்லை. நீங்கள் எனக்கு ஆஸ்தியெல்லாம் கொடுங்க, எனக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்கன்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் கேட்குறது இல்லை அப்படின்னா, நான் என்ன கேட்கணுன்னே முதல்ல எனக்கு தெரியாது. நிறைய தடவை பார்த்திங்கன்னா குறுகிய கால பலன்களை நாம் கேட்போம். இப்போ எனக்கு இந்த வேலை ஆனால் போதுங்க மாதிரி கேட்போம். ஆனால் இறைவனுக்கு கொடுத்தாருன்னா 3 காலத்தை உணர்ந்த அவர் கொடுக்கறது எப்பொழுதுமே எனக்கு நிரந்தரமான பயனளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்னொன்று ஒரு ரகசியம் என்னென்னா, எந்த ஒரு பிராப்தியை நம்ம வாழ்க்கையில் அடைய வேண்டுமென்றாலும், பிராப்தியை அடைய வேண்டுமென்றாலும் சம்பந்தம் நமக்கு அவசியமாக இருக்கின்றது. இறைவன் ஒருவரிடம்தான் நாம் அனைத்து சம்பந்தங்களையும் வைக்க முடியும், சர்வ சம்பந்தம். ஏன்னா அவர் தான் நமக்கு தாயாக இருக்கின்றார், தந்தையாக இருக்கின்றார், ஆசிரியராக இருக்கின்றார், சத்துகுருவனாக இருக்கின்றார், நண்பனாக இருக்கின்றார், நாயகனாக இருக்கின்றார். உலகத்தில் எத்தனை சம்பந்தங்கள் இருக்கோ எல்லாத்தையுமே நாம் அவர்கிட்ட வைக்க முடிகின்றது. அதனுடைய அனுபவத்தை பெற முடிகின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பொருள் என்ன? அனைத்து பிராப்திகளையும் நாம் அடைந்து விடுகின்றோம். ஆக இறைவனே நாம் அடைந்து விட்டோமானால் நாம் அடையிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் அது எப்போதுமே சாத்தியமா, எல்லா காலங்கள்லேயும் சாத்தியமா அப்படின்னா இல்லை. அதுக்கு ஒரு காலம் வருகின்றது. இந்த உலக நாடக சக்கரமானது சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் என்று மாறி மறுபடியும் இந்த சத்தியுகம் ஆரம்பமாகின்றது. இந்த இடைப்பட்ட காலத்தை தான் நாம் புருஷோத்தம சங்கம யுகம் என்று கூறுகின்றோம். அந்த யுகம்தான் இப்போ நடந்து கொண்டே இருக்கின்றது. இதில் எனக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வருகின்றது. இந்த மகாபாரதமானது நமக்கு உணர்த்துகின்ற உண்மைகள் அந்த கதாபாத்திரங்களிலே இருக்கின்றன. ஒவ்வொரு கதாபாத்திரமும் மகாபாரதத்தில் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கின்றன, இல்லை எந்த ஒரு உண்மையை கூறுகின்றன என்பதை பார்க்கும்போது ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். அது நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் அர்ஜுனனை எடுத்துக்கிட்டோன்னா, அவர் நமக்கு என்ன பாடத்தை கற்பிக்கின்றார் அல்லது உண்மையை உணர்த்துகின்றார் என்றால், இருப்பவர் இருந்துவிட்டால் கிடைப்பது அனைத்திலும் வெற்றியே. உண்மையா இல்லையா? கௌரவர்கள் 100 பேர், அக்ஷோனி சேனைகள். இவர்கிட்ட அவ்வளோலாம் கிடையாது. ஆனால் இவர் என்ன கேட்டார்? நீ என் கூட இருந்தால் போதும் அப்படின்னார். அப்போ அவர் சொன்னார், நான் ஆயுதங்களை எடுக்க மாட்டேன், நான் என்னுடைய படைபலத்தையும் உனக்கு கொடுக்க மாட்டேன், அப்புறம் என்ன செய்வேன் அப்படின்றார். அவர் சொல்கிறார், எனக்கு எதுவும் வேணால் நீ இருந்தால் போதுங்கிறார். ஆனால் அதனால தானே அவர் வெற்றி அடைஞ்சார். வெற்றி அடைவதற்கு முக்கியமான காரணம் என்ன? கீதையினுடைய ஞானத்தை கிருஷ்ணர் சொன்னது தான், கண்ணன் சொன்னது தான். அதனால தான் இருப்பவர் இருந்துவிட்டால் எல்லாத்திலையுமே வெற்றி அடைய முடியும். ஆக இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு கணமும் நாம் வெற்றி அடைய வேண்டுமென்றால் அவரை நம்ம கூட வைத்து கொள்கின்றோம். ஆக இறைவன் என்னுடன் இருக்கின்றார். அவருடைய வழிகாட்டலின்படி நான் நடந்து கொண்டே இருக்கின்றேன். அவருடைய பாலனையில் இருக்கின்றேன். அவருடைய மடியிலே இருக்கின்றேன்.
இந்த அனுபவங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ மகிழ்ச்சியை கொடுக்கின்றது தெரியுமா? வேறு என்ன வேணும் சொல்லுங்கள் நீங்கள் பார்ப்போம். ஏன்னா இறைவனையே எனக்கு கிடைத்து விட்டார் என்றால் எனக்கு கிடைப்பதற்கு வேறு எதுவுமே தேவையில்லை என்ற முடிவை நான் எடுக்கின்றேன். அதுக்கு காரணம் அந்த வாழ்க்கை அவ்வளவு இனிமையானதாக இருக்கின்றது, தித்திப்பதாக இருக்கின்றது. அதனால தான் இந்த சிந்தனையை நாம் மேற்கொள்ள வேண்டும். இறைவனே உங்களுடையவராக ஆகிவிட்டால் ஒரு கதையை நான் இங்கே நினைவு கூறுகின்றேன். ஒரு அரசன் தன்னுடைய மக்களுக்கு ஒரு அறிவிப்பை இருக்கின்றான். இன்றைய நாள் காலையில் 6 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் நீங்கள் என்னுடைய அரண்மனைக்கு வந்து என்னுடைய பொக்கிஷங்களை எல்லாம் நான் திறந்து வைப்பேன். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிடுறார். காலையிலேருந்து மக்கள் கூட்டம் அதிகமாக நெரிசலாக இருக்குது. எல்லாம் வந்து அவங்கவுங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எடுக்கிறாங்க. சில பேர் நகை எடுக்கிறாங்க, சில பேர் பொருள் எடுக்கிறாங்க, சில பேர் வெள்ளி பாத்திரங்கள் எடுக்கிறாங்க. இப்படியாக போயிட்டே இருக்கிறாங்க. இவர் உட்காந்து அவருடைய ஆசனத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஒரு 4 வயது பையன் காலையிலே வந்துட்டான். வந்து ஒரு ஓரமாக நின்று பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆனால் அவன் ஒன்றுமே செய்யவே இல்லை. சாயந்தரம் ஆயிடுது. உடனே அரசர் தன்னுடைய பொறுமையை இழந்து அந்த பையனை கூப்பிட்றாரு. சிறுவனை கூப்பிட்டு, என்னப்பா உனக்கு எதுவும் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. அவன் நெளியிறான் வளையிறான், சொல்ல மாட்டேங்கிறான். இல்லை, நீ எதுக்கு வேணாலும் சொல்லி எடுத்துகிட்டு போ. ஏன்னா மற்றவங்களாம் வந்து என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்களே, நீ ஒன்றுமே எடுக்காமல் இருக்கே, அதுக்காக கேட்ட அப்படின்னு சொன்னார். அந்த பையன் சுற்றி பார்த்துட்டு என்ன பண்ணான்னு தெரியுமா? அந்த அரசனை நோக்கி தன்னுடைய விரலை சுட்டி காட்டினான். பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டு, என்னடா இப்படி செஞ்சிட்டானேன்னு. ஆனால் அந்த அரசனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டு. உடனே அவர் சொன்னார், உனக்கு நான் தான் வேணும், அவ்வளோதானே, நான் உன்னை ஸ்வீகாரம் செய்து கொள்கின்றேன் என்னுடைய குழந்தையாக அப்படின்னு அவனை இளவரசனாகவே ஆக்கிட்டார். இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுது? நமக்கு இது வேணும், அது வேணும், சொத்து வேணும், சுகம் வேணும், குழந்தைங்க வேணும், குட்டிங்க வேணும், நாம் கார் வேணும், பங்களா வேணும், இப்படியெல்லாம் நாம் அடைவதற்கு பதிலாக அந்த இறைவனையே அடைந்து விட்டோமானால் நமக்கு என்ன குறை இருக்க முடியும்? ஆக நம்ம வாழ்க்கையில் ஒரு மன நிறைவு என்பதை அனுபவம் செய்ய முடிகின்றது. அதன் காரணமாக நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடிகின்றது. இறைவனுடன் நாம் எதை கேட்க வேண்டும், எப்பொழுது கேட்க வேண்டும், எப்படி கேட்க வேண்டும் என்பது கூட ஒரு பெரிய கலைதான். நீங்கள் 63 நாயன்மார்களுடைய ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இறைவனுடைய அன்பு ஒன்று போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சம்பந்தத்துக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கனாக்கா இறைவனை நண்பனாக அனுபவம் செய்வருடைய அனுபவம் வித்தியாசமாக இருக்கும். இறைவனை நாயகனாக அடைவர்களுடைய அனுபவம் வித்தியாசமாக இருக்கும். அவங்க அடையக்கூடிய பிராப்திகளில் கூட நிறைய வித்தியாசங்கள்லாம் இருக்கும். இறைவனை நாம் நண்பனாக ஆக்கி கொள்ளும்போது நாம் அவர்கிட்ட ரொம்ப ஃப்ரீயாக ஃப்ராங்காக பேச முடியுது. அந்த ஜெனரேஷன் கேப்பு கூட இருக்காது. தாய் தந்தையிட்ட கூட நம்ம பேச மாட்டோம், ஆசிரியர்கிட்ட கூட பேச மாட்டோம், குருகிட்ட கூட பேச மாட்டோம். ஆனால் நண்பன்கிட்ட ரொம்ப ஃப்ரீயாக பேசிடுவோம். அப்படி நாம் பேசும்போது நம்மளுடைய விஷயங்களை நாம் இலகுவாக சொல்லி நம்மளுடைய மனதை நம்ம இலகுவாக ஆக்கிக்கொள்ள முடிகின்றது. அதனால் கேட்பது என்பது கூட ஒரு கலை தான். அது எப்படி கேட்பது என்பது தான் நமக்கு இந்த ராஜயோக தியானமானது கற்றுக் கொடுக்கின்றது. நல்லது. நான் இப்பொழுது எனது வாழ்க்கையின் மகோன்னதமான நேரத்தை அடைந்து விட்டேன். உலக மாற்றத்தில், இந்த சிருஷ்டியினுடைய மாற்றத்தில், சத்தியுகத்தினுடைய ஆரம்பத்திற்கான விதை விதைக்கப்பட்டிருக்கின்ற இந்த சங்கம யுகத்தில் நான் இறைவனை அடைவதற்கான ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை அடைந்து விட்டேன். எனது மனமோ உலகை அடைந்துவிட்ட திருப்தியை பெற்றுக்கொண்டே இருக்கின்றது. ஆக இறைவனே உங்களுடையவர்களாக ஆனால் நீங்கள் விருப்பங்களிலிருந்து, ஆசைகளிலிருந்து விலகி இச்சா மாத்திரம் அவித்யா,
இச்சைகள் என்றாலே என்ன என்று அறியாத ஒரு கள்ளங்கபடமற்ற அனுபவத்தை பெற்றுக்கொண்டே இருக்கின்றீர்கள். ஓம் சாந்தி.